ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாது, ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வாங்க பார்க்கலாம். 2025 ஆண்டு முடிந்து 2026 ஆண்டு பிறந்துருச்சு. பிறந்த 2026 ஆண்டுக்கான ராசி பலனை தான் இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த 2026 ஆண்டு உங்களுக்கு பெரிய சம்பவங்கள்லாம் நடக்க போவதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. கிரகங்கள் மூலிமா நிறைய நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் இன்றைக்கி ஒரு சாதாரண நாள் கிடையாது, ரொம்ப சிறப்பான நாள். ஆண்டு பிறந்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய முதல் பௌர்ணமி. இந்த பௌர்ணமிக்கில் ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்கள் நீங்கள் செய்யணும். அதை செய்கிறதுனால இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. அதனால் அதை என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ மீனம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ மீனம் ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்யும்போது இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. அதனால் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஸோ முதல்ல இந்த ஆண்டுக்கான பலன்கள் பார்க்கலாம். கிரகங்களுடைய சஞ்சாரம் அடிப்படையில் என்ன நடக்கும், பொது பலனில் என்ன நடக்கும், நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன். எல்லா பலனையுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக மீனம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் மீன ராசிக்காரங்களுக்கு வாங்க என்ன கிடைக்குங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். மீனம் ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு ராசி பலன் ஜனவரி 1 முதல் டிசம்பர் 31 வரை கரெக்டாக இருக்கும். மீனம் ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கோ, இந்த புத்தாண்டில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா, உங்களின் பலம் என்ன, பலவீனம் என்ன, கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இந்த மாதிரி நிறைய குறித்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை எல்லாமே இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்க தெரிந்து கொள்ளுங்க. ஆக்சுவலி குரு பகவான் திருவருளும் குரு சனி புதன் ஆதிக்கமும் பெற்ற மீனராசி என்பர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய 2026 ஆண்டு சிறந்த பலன்களை கொண்டு வரக்கூடிய வருடமாக அமைய போகுது. தொழிலுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் மொத்தமாக விலகும். நீங்கள் எதிர்கொண்ட சிக்கலும் சிரமங்களும் தீர்ந்து போகும். எடுத்துக்கொண்ட காரியங்களில் எதிர்பார்த்த ஆதாயமானது கிடைக்கும். சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகமானது உண்டாகும். பொன்பொருள் சேர்க்கையால் குடும்பத்தில் மகிழ்ச்சிங்கிறது நிலவும். நீண்ட நாள் கனவான சொந்த தொழில் தொடங்கக்கூடிய ஆசை இந்த ஆண்டு நிறைவேறும். அற்புதமான பலன்களை தருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் கிரக சஞ்சாரங்கள் அடிப்படையில் என்ன சம்பவம்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பலன்களாக உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சனி பகவானுடைய சஞ்சாரம். சனி பகவான் ராசியில் அமர்ந்து சகல யோகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் ஏற்படும். கமிஷன் வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கும். எந்த காரியத்தையுமே துணிச்சலோடு நிறைவேற்ற முடியும். சிக்கலுக்கு உள்ளாகி சிரமத்தில் இருந்து செயல்கள்லாம் வெற்றிகரமாக நடந்தேறும். குறைவில்லாத வருமானம் சனி பகவானால் கிடைக்க போகுது. நெக்ஸ்ட்டு ராகு கேதுவுடைய சஞ்சாரம். ஆக்சுவலி 12வது இடத்துல ராகு இருக்கிறார், 6வது இடத்துல கேது நிற்கிறார். இது ஒரு அற்புதமான அமைப்பாகும். உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகள் வீழ்ந்து போவார்கள். உங்களை பார்த்து பொறாமப்பட்ட மனிதர்களை புதிய முயற்சிகளால் திணற வைப்பீங்க. நவம்பர் 13ஆம் தேதி ராகு மகரத்திற்கு செல்கிறார், கேது கடகத்திற்கு மாறுகிறார். இந்த நிலையும் உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் தரும். பொருளாதாரம் அதிகரிக்கும், பணவரவு தாராளமாக இருக்கும், வங்கி இருப்பு உயரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மாற்றங்கள் ராகு கேதுவால் ஏற்படும். அப்புறம் குரு பகவானுடைய சஞ்சாரம். உங்கள் ராசிநாதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நிற்கிறார். ஆன்மீக காரியங்களில் அதிக நாட்டமானது ஏற்படும். கோவில் திருப்பணிகளுக்கு நிதி உதவி அளிப்பார்கள். வறுமையில் தடுமாறிய குடும்பத்திற்கு பண உதவி செய்து மற்றவர்களுடைய பாராட்ட பெறுவீங்க. புதிய வீடு மாறுகின்ற வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். புதிதாக வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகம் உண்டாகும். தகப்பனார் வகையில் பிரச்சனைகள் இருந்து சொத்து குறித்து வழக்கு உங்களுக்கு சாதகமான நிலையை குரு பகவான் ஏற்படுத்துவார்.
அதுவும் அக்டோபர் 20ஆம் தேதி சிம்மத்திற்கு குரு செல்கிறார். இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகமான பலன்களை அதிகரிக்கும், செல்வாக்கு உயர செய்யும். செல்வாக்கு மற்றவர்களை ஈர்க்கும், தொழிலுக்கு இருந்த எதிர்ப்புகள் மறையும், எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய நிலை குருவால உங்களுக்கு உருவாகும். அப்புறம் சூரியனுடைய சஞ்சாரம். மாதம் ஒரு கட்டம் பயணப்படும் சூரிய பகவான் சஞ்சாரம் சாதகமான பலன்களை தருகின்ற காலம் இதுதான் என்று சொல்லப்படுது. மார்ச் 15 முதல் ஏப்ரல் 13, ஜூன் 15 முதல் ஜூலை 16, டிசம்பர் 15லேருந்து ஜனவரி 14. இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும். உங்களுடைய எதிரிகளை இடம் தெரியாமல் செய்து விடுவார் சூரியன். உங்களுடைய வாக்குவன்மையால் உறவினர்கள் மத்தியில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வரும் ஆற்றலை கொடுப்பார். அரசு ஊழியர்கள் சிறப்பான லாபம் அடைவீங்க. அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கை உயர வைப்பார். எந்த முயற்சியாக இருந்தாலும் இடையூறு இல்லாமல் வெற்றி கிடைக்கும்படி செய்வார். உத்தியோகத்தில் முன்னேற்றத்தை கொண்டு வருவார். வெளிநாட்டு யோகமும் கைகூடி வரும்னு சொல்லனா அது மிகையாகாத உண்மை. ஸோ இந்த மாதிரி தான் கிரகங்களால் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ பொது பலனாக என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். 2026ஆவது ஆண்டில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் அதிகரிக்கும். வாழ்க்கை தரமானது உயரும். பொருளாதார வரவு அதிகரிக்கும். இதில் குடும்பத்தில் வீட்டு பிரச்சனையால் மன விரும்பிய நிலையில் இருந்த உங்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கும். அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை கூட உண்டாகும். திருமணத்தில் ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய இளம் பெண்களுக்கு திருமண வாய்ப்பு ஏற்பட்டு சந்தோஷ சங்கீதம் பாடலாம். அரசியலில் கூட அனுப்பமில்லாமல் வேலை செய்து, அதாவது அலுப்பில்லாமல் வேலை செய்து மக்கள் செல்வாக்கை உயர்த்தி கொள்ளக்கூடிய நிலை அரசியல்வாதிகளுக்கு ஏற்படும். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைத்து கலைத்துறையில் கணிசமான லாபமும் சிறப்பான பாராட்டும் பெறுவீங்க. அப்புறம் ஃபைனலாக வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சாமர்த்தியமான நடவடிக்கையால் வியாபாரத்தை விரிவுபடுத்தி லாபத்தை அதிகரித்து கொள்ளலாம். ஸோ பொது பலனில் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் ஃபைனலாக உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலன்கள் வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மீன ராசி புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன். அதிரடியான காரியங்கள் செய்து அபரிவிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இது இருக்கும். முயற்சிகள் வெற்றியடையும். அலைச்சல்கள் ஆதாயமாக மாறும். தொழிலில் லாபஸ்தான அதிபதி ராசியிலே நிற்பதால் சிரமப்படுத்திய கடன்கள் அடையும். அத்தியாவசிய செலவுகள் ஏற்பட்டாலும் அதற்குரிய வருமானம் கிடைக்கும். எலக்ட்ரானிக், மெடிக்கல், கெமிக்கல், ரியல் எஸ்டேட், பங்கு சந்தை ஆகியவை சிறப்படையும். அப்புறம் பணியாளர்கள் வேலைத்திறனால் செல்வாக்கு அதிகரிக்கும். நீண்ட கால ஆசை நிறைவேறி இடமாற்றம் ஏற்படும். பதவி உயர்வு உண்டாகும். பெண்கள் கூட வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு கையிருப்பு அதிகரிக்கும். நினைத்த பொருளை வாங்கக்கூடிய ஆசை நிறைவேறும். உறவின் இடத்துல மதிப்பு கூடும். ஆரோக்கியத்தில் தோள்பட்ட வழியால் அவதிப்பட்டவர்களுக்கு சித்த மருத்துவத்தின் மூலம் நல்ல பலன் கிடைக்கும். அப்புறம் உத்திராடதியில் பிறந்த மீன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் செயல்திறனால் சமூக அந்தஸ்து உயர்வு உண்டாகும். நல்ல வாய்ப்புகள் வாசல் கதவை தட்டி நிற்கும். அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தொழிலில் லாபஸ்தானாதிபதியின் வலுவான பயணத்தில் உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும். சிறிய முயற்சியில் அதிக அனுகூலம் உண்டு. வாகனம் வாங்கி நிற்கக்கூடிய தொழில் சிறப்பாக நடக்கும். ஃபைனான்ஸ் தொழிலில் கை நிறைய காசு பொருளும். ரியல் எஸ்டேட் தொழிலில் ஏறக்கூடியது இருக்குது. அப்புறம் பணியாளர்கள் அரசு ஊழியர்களுடைய அகவைகள் படி உயரும். தனியார் துறை ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வருமானம் கிடைக்கும். பதவி உயர்வு, இடமாற்றங்கள் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்புறம் கல்வியில் மாணவர்கள் ஊர் சுற்றக்கூடிய பழக்கத்தை நிறுத்தி தேர்ச்சி அடையக்கூடிய வகையில் படிப்பை தொடரணும். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகமும் உண்டாகும். ஆரோக்கியத்தில் தூக்கமின்மையால் உடல் சோர்வு உண்டாகும். மருத்துவருடைய ஆலோசனைப்படி நடந்தால் உடல்நல சீராகும். அப்புறம் ரேவதியில் பிறந்த நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்துவீங்க. புதிய தொழில் தொடங்குவீங்க. நண்பர்கள் வகையில் உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்பு உண்டு. எடுத்த முயற்சிகள் வெற்றியடையும். தொழிலில் பங்கு பரிவர்த்தனை தொழிலை பக்குவமாக செய்ய வேண்டும். கணினித்துறையில் கணிசமான லாபம் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் தொய்வில்லாமல் நடக்கும். தடைப்பட்ட காரியங்கள் வெற்றி கிடைக்கும். பணியாளர்கள் சுறுசுறுப்பாக வேலை பார்ப்பதால் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அரசு ஊழியர்கள் அனுகூலமாக பலனடைவீங்க. பெண்கள் பொறுப்போடு வேலை பார்த்து செல்வாக்கு உயர்த்துவீங்க. சிலருக்கு திருமண வாய்ப்பு உண்டாகும். குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு மகிழ்ச்சியால் மனம் திளைக்கும்.
வியாபார நிமித்தமாக செல்லக்கூடிய வெளியூர் பயணங்கள், வயிறு பிரச்சனை உண்டாகலாம். உரிய மருந்துகளை எடுத்தால் சரியாகிவிடும். ஸோ இதுதான் உங்கள் நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கு ஏற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். அதே போல் இன்றைக்கி ஆருத்ர தரிசனமானது சிவன் கோவிலில் இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு நன்மைகள் நிறைய நடைபெறும். அதனால் இன்றைக்கி சிவன் கோவிலுக்கு போய் அந்த தரிசனத்தை பார்க்க மறக்காதீங்க. இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.